தற்போது இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. வேட்பாளர்களின் அடிப்படையில் தங்களுடைய முதற்கட்ட பார்வை. பெரும்பாலும் எதிர்பார்த்த வேட்பாளர்கள் தான். 4 சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் அவர் வேண்டாம் என்றுதான் மறுத்து விட்டார், மொடக்குறிச்சி எம்எல்ஏ அவர்கள், சரஸ்வதி அவர்கள். மற்றபடி காந்தி அவர்களுக்கு பதிலாக ஒருவேளை பொன்னார் நிறுத்தப்படலாமோ என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் காந்தி அவர்கள் அங்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அதுபோக கன்னியாகுமரி மாவட்டம் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு மாவட்டம். எனவே அங்கு போட்டி போடுகிற எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் எண்ணமாக இருக்கும். இதெல்லாம் மனதில் வைத்துத்தான் அந்த வேட்பாளர் பட்டியல் தேர்வு இருக்கிறது. அண்ணாமலைக்கு வாய்ப்பு இல்லை என்கிற ரீதியில் தான் பேச்சு அடிபட்டது. இப்போதும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இதில் ஒரு அரசியல் தவறு செய்கிறார். அவர் தமிழ்நாட்டின் முகமாகத்தான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட தொகுதி தான் வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார் அவர்? தமிழ்நாட்டின் எல்லா தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் அல்லவா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர்களில் தானும் ஒருவன் என்று திரு அண்ணாமலை அவர்கள் நினைப்பாரே. ஆனால் தமிழ்நாட்டின் எல்லா தொகுதிகளிலும் அவர் போட்டியிட வேண்டும். எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். குறிப்பிட்ட தொகுதியில் நமக்கு கிடைக்கவில்லை, எனவே நான் நிற்க மாட்டேன் என்பது அது சரியான வாதமாக எனக்கு தெரியவில்லை. பிற வேட்பாளர்களுக்கு அது பொருந்தும். காரணம், அவர்களுக்கு தொகுதியில அறிமுகம் இருக்கும், ஜாதி பலம் இருக்கும், தொகுதியோடு நன்கு பரிச்சயம் இருக்கும். அண்ணாமலை அப்படி இல்லை அல்லவா? அவர் எண் மக்கள் யாத்திரையின் போது தமிழ்நாடு பூரா தானே சுற்றி வந்தார். அப்படி என்றால் எங்கு வேண்டுமானாலும் நிற்கலாமே. இந்த கேள்விகளுக்கு விடை இல்லை. ஒருவேளை அண்ணாமலை தன் முடிவை மறுபரிசீலனை செய்வாரா என்று நமக்கு தெரியவில்லை. காலதாமதமான பட்டியல் தான் என்றாலும் இன்னும் 2 தினங்கள் இருக்கின்றன. தேசிய கட்சிகளில் இந்த காலதாமதம் தவிர்க்க முடியாது. தராசியம், அதே நேரத்தில் மயிலாப்பூர் தொகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக திமுக வேட்பாளர் தா வேலு இருக்கிறார். அந்த களம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மயிலாப்பூர் தமிழிசை அவர்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். காரணம், ஏற்கனவே அங்க இருக்கிற அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு பிரச்சனை. அதுல அந்த தொகுதிக்காரர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள். அவர் தான் பெரிய முதலீடு செய்திருந்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் 3 அல்லது 4 வாக்குகள் இருக்கின்றன. ஒரு 15,000 வாக்கு 20,000 வாக்கு வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை காரணமாகவே அது மாறும். அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக இருந்தவர் தான். அவர் அலுவலகமே பாரதிய ஜனதா அலுவலகமாகத்தான் இயங்கி வந்தது மயிலாப்பூர்ல, அந்த சென்ட்ரல் பார்ட்ல. தமிழிசை அவர்கள் ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அதுபோக தமிழிசை அவர்கள் உயரிய பொறுப்புகளை எல்லாம் வைத்தவர். தேசிய அரசியலுக்கு போய்விட்டு ஒரு பெரிய ஆளுநராக எல்லாம் 2 மாநிலங்களில் பணிபுரிந்து விட்டு அதற்கு அடுத்த கட்ட உயர்வு என்பது இந்தியாவின் வைஸ் பிரசிடென்ட் தான். அப்படித்தான் போயிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக மீண்டும் கீழே எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஏன் இறங்கி வர வேண்டும்? அது எனக்கு புரியவே இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னே தெரியல. இதுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 63 காலகட்டத்திலே கே பிளான் முதலமைச்சர் பதவியை விட்டு ராஜினாமா செய்துவிட்டு அவர் நேரடியாக தேசிய அரசியலுக்கு போனார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். மீண்டும் அவர் மாநில அரசியலுக்கு திரும்பி 67 தேர்தலில் விருதுநகரில் போட்டியிடும் போது வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், அதற்குள் தொகுதி நிலவரம் எல்லாமே மாறி இருக்கும். என்றாலும் இது அவரது பர்சனல் சாய்ஸ். அதில் பெரிய அளவுக்கு கருத்து கூறுவதற்கு எதுவும் இல்லை. மற்றபடி பிற வேட்பாளர்கள், பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து பார்த்தால் ஒரு 10% இருக்கும். அதிமுக ஓட்டு வங்கியை நம்பித்தான் அவர்கள் களத்திலே நிற்கிறார்கள். அதிமுக அந்த அளவுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த வெற்றி ஊர்ஜிதப்படும். தராசியம், அதே நேரத்தில் ராசிபுரம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஆவடி இதெல்லாம் இப்போ சிட்டிங் அமைச்சர்கள் கூடிய அந்த தொகுதி. இப்போ இந்த வேட்பாளர்களின் அடிப்படையில் இந்த தொகுதியில் எப்படி இந்த போட்டி இருக்குன்னு பார்க்குறீங்க? பெரும்பாலும் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கீடு செய்த எல்லா தொகுதிகளுமே இப்படித்தான் இருக்கிறது. சிட்டிங் அமைச்சர்கள் மற்றும் தொகுதியிலே திமுகவுக்கு அதிக செல்வாக்கு உள்ள தொகுதிகள் இவை எல்லாமே பாரதிய ஜனதாவிடம் கொடுத்து விடப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவிலேயே இதற்கு பெரிய எதிர்ப்பு, சர்ச்சை எல்லாமே இருந்தது. இப்ப நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியிலிருந்து சாத்தூரில் போட்டியிடுவது அது அவ்வளவு தூரம் ஒரு சிறப்பானது, சாக்கியமானது என்றெல்லாம் சொல்ல முடியாது. திருநெல்வேலியில் ஒரு உள்ளூர் வேட்பாளர், சாத்தூரில் வெளியூர் வேட்பாளர் தானே. சாத்தூர்ல ஒன்றும் பெரிய அளவுக்கு பிஜேபி ஓட்டு வங்கி கிடையாது, அதிமுக ஓட்டு வங்கி இருக்கிறது. அதே அதிமுகவின் சார்பாக அங்கு வேட்பாளராக களங்காண வேண்டியவரை வேறு தொகுதிக்கு மாற்றி இருக்கிறார்கள். அவர்தான் சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும். இப்படி ஏகப்பட்ட உட்குழப்பங்கள் இதுல இருக்கின்றன. என்றாலும் கூட்டணி கட்சி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளில் தான் போட்டியிட முடியும். பாரதிய ஜனதாவுக்கும் இந்த பின்னடைவு இருக்கும், காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த பின்னடைவு இருக்கும். இதை தாண்டி ஒரு பெரிய அலை அடித்தால் வெற்றி பெறலாம். அப்படி அலையே இல்லாத தேர்தல், வேவ்லெஸ் எலெக்ஷன் என்பார்கள். இந்த வேவ்லெஸ் எலெக்ஷன் என்றால் அது கொஞ்சம் சிக்கல் தான்.
பொதுவாக வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இளைஞர் பட்டாளம் ஒன்று ஆதரவு தரும். அது ஒரு செலிபிரிட்டி சிண்ட்ரோம் தான் அது ஆக்சுவலா. செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்வாரு. சிடபிள்யூஎஸ் என்றதுக்கு பெயர். செலிபிரிட்டியோடு இருப்பது, செலிபிரிட்டியோட செல்ஃபி படங்களை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங் போடுவது, இதெல்லாம் கடந்த ஒரு 5 வருடமாக ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. இதெல்லாம் விதை ஊன்றியது அண்ணாமலை அவர்கள் தான். இன்றைக்கு அதை வளர்த்து கொண்டிருப்பது விஜய் அவர்கள். அந்த ஒரு ஓட்டு வங்கி மட்டுமே வந்து வெற்றியை தேடி தந்து விடாது. களத்துல வந்து பெரிய கட்டமைப்பு இருக்க வேண்டும், கள பணியாளர்கள் இருக்க வேண்டும், பூத் ஏஜென்ட்கள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் வைத்துத்தான் நீங்கள் குறிப்பிடுகிற எல்லா தொகுதிகளிலுமே வெற்றி கிடைக்கும். திரு தராசு சியாம், இங்கே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க அண்ணாமலைக்கு சீட் கொடுக்காத பற்றி. இப்போ அண்ணாமலை அதிருப்தியில் இருக்க தான் சொல்லப்படுது. ஒருவேளை இப்போ சீட் கொடுக்கல அப்படின்னா, இப்போ கொடுக்கல, ஒருவேளை அந்த நாட்கள் இன்னும் இருக்குதா நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை அப்பயும் கொடுக்கலன்னா அவருடைய முடிவு என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? அவரை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். நான் வந்து தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் நான் பணிபுரிவேன் என்று சொல்லிவிட்டார். அவர் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேருக்கு சீட்டு கிடைத்திருக்கிறது. அந்த தொகுதிகளிலே அவர் பணிபுரிவார். ஏற்கனவே இப்போது கேரளாவெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்து வந்தார். இன்னைக்கு கூட கண்ணூர்ல இருந்தாரு. கண்ணூர்ல இருந்து இப்ப ரிட்டர்ன் வந்து ஈவினிங் வந்து தான் அவர் மோடி அவர்கள் கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். எனவே அவரை வந்து கேரளாவில் பயன்படுத்துவார்கள். அதாவது கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரைக்கும் கேரளா பிரச்சாரத்தில் அவர் இருப்பாரு. அதுக்கு பிறகு பிஜேபியில சில தொகுதிகளுக்கு அவரை வந்து பயன்படுத்துவார்கள். கோயம்புத்தூர்ல வானதி ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்வார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். முழுமையாக வந்து அவர் அரசியலை விட்டு ஒதுங்க மாட்டார். ஆனால் இது தேசிய அரசியலில் அவருக்கு ஒரு ஏறுமுகம் கிடைக்கலாம். நாளைக்கு பிஜேபியை பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றால் அவருக்கு ஒரு ஏறுமுகம் கிடைக்கலாம். இல்லையில் வந்து அதிமுக பாலிடிக்ஸ் சரியாக கை கொடுக்காவிட்டால் அவருக்கு மீண்டும் அது இறங்கு முகமாக தான் அமையும். திரு தராசு சியாம், இணைப்பிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு